ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் தேங்காவை வச்சு நல்லா சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி. எப்போ ஸ்வீட்ஸ் என்ன நினச்சாலும் சரி, ஒரு 15-20 நிமிஷத்தில் சட்டுன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். எப்படி செய்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பெரிய தேங்காய் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு குக்கர் வந்து பத்துற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு குக்கரில் போட்டுட்டு தேங்காய் பாதி அளவு முருகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை குக்கரை மூடி வச்சுட்டு விசில் போட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் ஒரு விசில், லோ ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா 2 விசில் வந்ததும் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம திறந்து பார்த்தோன்னா தேங்காய் நல்லா வெந்திருக்கும் உள்ள. இப்போ இதை ரெண்டாக உடச்சிட்டு நார்மலாக நம்ம தேங்காய் எடுக்கிற மாதிரி எடுத்துடலாம். நல்லா வேக வச்சதுனால உங்களுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். எடுத்துகிட்டு இந்த பின்பக்கம் உள்ள ப்ரௌன் கலர் பார்ட்டு வந்து உங்களுக்கு பெரும்பாலும் நம்ம வேக வச்சதுனால அவ்வளோவா இருக்காது. 1-2 இருந்ததுன்னா கூட இந்த மாதிரி நல்லா சீவிட்டே எடுத்துக்கோங்க. இப்போ இதை மட்டும் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம இப்போ மாற்றிக்கலாம். இது கூட ஒரு 4-5 ஏலக்காய் போட்டுக்கோங்க. ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்காம ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ஓரளவு அரைச்சதும் இதில் ஒரு 1/2 கப் அளவு பால் விட்டு அதோடு சேர்த்து நல்லா திரும்பவும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இதை செய்கிறதுக்காக ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகி சூடானதும் இது கூட நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்து வச்ச பேஸ்ட்டு நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். அடுப்பு நல்லா லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. நெய் நீங்கள் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா கிளறிட்டே இருக்கும்போது நடுவில் நீங்கள் 2-3 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம தேங்காய் வேக வச்சதுனால ரொம்ப டைம் எடுக்காது. சட்டுன்னு வந்து நல்லா கன்சிஸ்டன்சி கெட்டியாக வந்துடும். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 4-5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று போல் தெரிஞ்சு நல்லா அல்வா பதத்துக்கு வரும். இதில் இருக்கிற ஈரப்பதெல்லாம் நல்லா ட்ரை ஆகணும். அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கலரிகிட்டே இருக்கணும். அப்படியே கலராமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அடிப்பக்கம் மட்டும் உங்களுக்கு கலர் ரொம்ப டார்க்காக மாறிடும். அதனால் நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. பார்த்திங்கன்னா தெரியும் கன்சிஸ்டன்சி நல்லா வந்து கெட்டியாக வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நல்லா 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நட்ஸு போட்டுக்கலாம். நட்ஸ் வந்து வறுக்கணும் தேவையில்லை, அப்படியே சேர்த்துக்கலாம். நான் வந்து பாதாம் பிஸ்தா ரெண்டுமே பாதி அளவு இருக்கிற மாதிரி எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமான நட்ஸை எந்த அளவுக்கு சேர்க்கணுமோ தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கன்சிஸ்டன்சி கெட்டியாக வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் நெய் போடணும்னா இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் போட்டு கூட நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. பேன்லேயே விட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து மாறிடும். நல்லா சுட சுட சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வீட்டில் கெஸ்ட் வந்துருக்கிற டைமில் இல்லைனா ஏதோ ஃபங்க்ஷன் டைமில் நீங்கள் தாராளமாக இதை செஞ்சு பார்க்கலாம். மேலே கொஞ்சமாக நான் நட்ஸ் பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான நட்ஸை இன்னும் கொஞ்சம் மேலே தூவி கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.